இந்த படத்துல என்ன சொல்றது, எல்லாருக்கும் என்னோட நன்றி. இது 21 வருஷத்துக்கு அப்புறம் வந்ததுன்றது என்னால் நம்ப முடியல. ஏன்னா அவர் சொன்ன மாதிரி தான் நான் திரும்ப உட்காந்து எடிட் பண்ணும்போது இந்த படத்தை வந்து நான் ஒரு 15 நிமிஷம் குறைச்சிருக்கேன். அப்புறம் வந்து இந்த படத்தை நான் கலர் கரெக்ஷன் வந்து ஃபுல்லா இன்னைக்கு உள்ள சூழலுக்கு மாத்திருக்கேன். அப்புறம் இதுக்குள்ள வந்து முரளி என்ன சொன்னது மாதிரி டால்பி அட்மாஸ் கொண்டு வரதுக்கும் அப்புறம் அந்த மியூசிக் வந்து பழசாவே இருக்குமே, அது ஒரு கேட்ட ஃபீலை கிரியேட் பண்ணுமே, படத்தை அது கூட பழைய படம் ஆக்கிருமோன்றதுக்காக அதுக்குள்ள கொஞ்சம் புதுசா சில விஷயங்களை ஆட் பண்ணிருக்கோம். ஸோ நான் பார்வையாளர்ல எங்கேயும் ஏமாத்த நினைக்கல. பார்த்த படம் தானே, போட்டா ஓடிடும், காசு வாங்கிக்கலாம், ஒரு 10 லட்ச ரூபா வந்த லாபம் அப்படின்னு நினைச்சிடல. நான் ஒரு 50 லட்சத்தை செலவழிச்சு உங்களுக்கு நான் அதை எந்த விதத்திலையும் தொழில ஏமாத்துறவனா இருக்காம உண்மையான கொடுக்கறதுக்கு ஒரு படத்தை ட்ரை பண்ணிருக்கேன். சோ அதை நீங்க பார்க்கணும், மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். நன்றி எல்லாருக்கும். ரொம்ப காலதாமதம் ஆயிடுச்சு, மன்னிச்சுக்கங்க எல்லாரும். ஏன்னா அது ஆரம்பிக்கும் போதே காலதாமதம் ஆச்சு. கடைசியா இவ்வளவு நேரம் ஆனதுக்கு உங்க எல்லாரையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். கடைசியா ஒரே ஒண்ணு, இந்த நிகில் முருகன் இவர் வந்து என்னோட வந்து ஒரு 30 வருஷமா என்ன இப்ப எல்லாரும் சொன்னாங்கல்ல, இவர் என்னோட 30 வருஷமா பழக்கம். அதாவது வாழு என்ன போட்டீங்க, உங்களால் நான் உங்களுக்காக நான், இது வந்து ஜெயலலிதா சொல்லல, முத இவர் தான் சொன்னார். இவரோட விசிட்டிங் கார்டுல அப்படி இருக்கும். இவர் ஒரு டிவி எடுத்துக்கிட்டு பாலு ஜோலிஸுக்கு வருவார். பாலு ஜோலிஸ் வரும்போது பார்த்து அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அவரோட நட்புல தான் இருக்கேன். நான் அதே உரிமை, அதே அன்பு, அதே இதுல இருக்கேன். அவரை நான் இந்த படத்துக்கு நீங்க பண்ணுங்க. முதல்ல ஜான்சன் சார் பண்ணாரு படம் ரிலீஸ் அப்போ, அவர் இன்னைக்கு வர முடியல. இந்த இடத்துல எல்லா ஹீரோவும் கதை சொல்லும்போது கூட்டி போனது வருதான், அவங்க பண்ண மாட்டேன்னு சொல்றது என்கிட்ட மறைச்சது வருதான். அதுக்கு இன்னொரு ஒரு நாள் ஃபுல்லா பிரசாத்தை புக் பண்ணுவோம், அன்னைக்கு நம்ம பேசுவோம். அப்ப நிறைய இருக்கு, நான் அவங்களே வர சொல்றேன் எல்லாத்தையும். எனக்கு ஒன்று நான் யாரோடையும் சண்டை போடல, அவங்க எல்லாரும் நான் கூப்பிட்டு வருவாங்க, எல்லாரும் இருக்காங்க. அப்புறம் இந்த இடம் 2 விஷயத்துல முக்கியமானது, அதை நான் ஞாபகப்படுத்த ஒரே ஒரு 2 நிமிஷம். இந்த திரையரங்கத்துலதான் படத்தோட காப்பிய திரு பாலு மகேந்திரா அவர்கள் அந்த கடைசி சீட்ல உட்கார்ந்து பார்த்தார். அவர் மட்டும், யாருமே கிடையாது. நாங்க அவர் படம் பார்த்து முடியறதுக்காக அங்க நின்றுட்டு இருக்கோம். படம் முடிஞ்சிருச்சு, அவர் இப்படியே உட்காந்துருக்காரு. சரி, அவரு அதுல இருந்து வெளியே வந்து வரட்டும்னு உட்காந்துருக்கேன், நின்றுட்டு இருக்கேன். அவர் அப்படியே உட்காந்துருக்காரு, அசைவே இல்ல, அப்படியே உட்காந்துருக்காரு. 10 நிமிஷம் ஆச்சு. 10 நிமிஷம் கழிச்சு நான் மெதுவா அப்படி நடந்து இந்த இடத்துல வந்து நிக்கிறேன், அசைவு இல்லை. எனக்கு கொஞ்சம் பயமும் வந்துச்சு, அவரோட உடல் நலம் கருதி, அவருடைய வயது கருதி ஒரு சின்ன பயம் கூட வந்துச்சு. அப்புறம் நான் மெதுவா 4 சீட்டு கிட்ட பின்ன சார் அப்படின்றேன். அப்படின்னு நிமிந்தாரு, அப்படின்னு கூப்பிட்டாரு கைய, பக்கத்துல போய் உட்கார்ந்தேன். கையை மேல பிடிச்சாரு, அவர் இறுக்கி பிடிப்பார், அந்த இறுக்கி பிடிச்சாரு. அந்த படம் ரிலீஸ் ஆகல, படத்தை யாருமே பார்த்தது இல்லை அது வரைக்கும். அவர் தான் ஃபர்ஸ்ட் பாக்குறாரு. உன்னை இந்த தமிழக மக்கள் தலைமையில தூக்கி வச்சு கொண்டாட போறாங்க அப்படின்னு சொல்லி இந்த உச்சி மண்டையில எனக்கு முத்தம் கொடுத்தாரு. அந்த இடம் இது, அது இப்ப எனக்கு ஞாபகம் வந்தது. அந்த மனிதனை நான் வணங்கணும்.